ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்றார். ராயன் என்பது அன்றைக்கு இருந்த சக்கரவர்த்தி, அவர்களுக்கு பொதுவான ராயர் என்று பெயர். யாராக இருந்தாலும் என்ன ராயர் என்று சொல்லுவாங்க. இது ஒரு தமிழ்லையும் இருக்கு, ராயர் என்று சொல்கிறோம். அரசன், சக்கரவர்த்தி, ரோம சக்கரவர்த்திக்கு வரி கொடுக்கறது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இயேசு கிறிஸ்து இப்போ இருக்கிறார் பாருங்க, இந்த யூதேய பிராந்தியம், எருசலேமு அதற்கு தலைநகர், சமாரியாவும் இதற்கு உட்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை இந்த நேரத்துக்கு ஆண்டுட்டு வர்றது அர்க்கலேயு அப்படின்னு சொல்லி மகா ஏரோதனுடைய பெரிய ஏரோது, ஹெரோட் த கிரேட், அவருடைய மகன்களில் ஒருத்தர். ஏரோது இறந்த பிறகு ஏரோதனுடைய அரசாங்கம் 4 விதமாய் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. 3 அவருடைய பிள்ளைகளுக்கும் பையங்களுக்கும், 1 அவருடைய சகோதரிக்குமாக அரசன் சக்கரவர்த்தி பிரித்து கொடுத்துட்டார். அவருக்கு பிறகு இந்த பெரிய பிராந்தியம் 4ஆக உடைக்கப்பட்டது. இப்போ அர்க்கலேயு அப்படிங்கிறவர் ஏரோதனுடைய மகன்களில் ஒருத்தர் இந்த யூதேயாவையும் சமாரியாவையும் ஆளுகை செய்கிறார். இந்த அர்க்கலேயு என்ன பண்ணிட்டார்னா, ஒரு 9 வருஷம் ஆளுகை செஞ்ச பிறகு சில அரசன் சக்கரவர்த்தி, ரோமில் இருந்த சக்கரவர்த்திக்கு மனசுக்கு ஏற்றபடி நடக்கலை. சில கலவரங்களை அவரால் கட்டுப்படுத்த தெரியலை. ஒழுங்கீனமாக நடந்தார். ஒழுக்கக்கேடானவைகளை அவரால் கட்டுப்படுத்த முடியலை. ஆக சட்டம் ஒழுங்கை இவர் சரியாக கொண்டு போகலைன்னு சொல்லி இவரை பதவியிலிருந்து தூக்கிட்டார். அப்போ இவர் 9 வருஷம்தான் இருந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்து ஒரு 2 வருஷத்தில் இவங்க அப்பா இறந்துடுறாரு. அது பிறகு இவர் அவருடைய பகுதி 4ஆக பிரிக்கப்பட்டு அதில் அர்க்கலேயு வந்துடுறாரு. இந்த அர்க்கலேயு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருவேளை ஒரு 10-11 வயசு அல்லது 12 வயசாக இருக்கும்போது அர்க்கலேயுவை பதவியிலிருந்து எடுத்துட்டாங்க. அது பிறகு ரோம் பேரரசனுடைய நேரடி ஆட்சியின் கீழே யூதேயா தேசம் வந்தது. ஆக வரி கட்டணும்னா யாருக்கு வரி கட்டணும்? இப்போது முந்தியாவது யாருக்கு வரி கட்டிகிட்டு இருந்தாங்க? அர்க்கலேயுவுக்கு கட்டினாங்க. அர்க்கலேயு யார்? இந்த ஏரோதனுடைய மகன். ஏரோது தன்னை ஒரு யூதனாகவே நடத்திக்கிட்டார். ஏதோமியன், அவருடைய மனைவி ஒரு யூத பெண். அவர் பாதி ஏதோமியன் பாதி யூதன். இருந்தாலும் மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா ஆலயத்தை எல்லாம் அவர் புதுப்பிச்சார். நிறைய நேரங்களில் யூத மக்களுக்கு வேண்டியதை செஞ்சிட்டார். பெரிய கலகம் செய்கிறவங்க யூதர்கள் அப்படின்னு தெரியும். அதனால் அவங்கள எப்படியோ சமாளித்து வச்சுக்கிட்டார். அதனால் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை. அவருக்கு தானே வரி கட்டுறோம், அவர் பல நலத்திட்டங்களை செய்கிறாரு அப்படின்னு விட்டுட்டாங்க. அவருடைய மகன் பட்டத்துக்கு வந்தபோது சரி அவருக்கு தானே கட்டுறோம், அவரும் நம்ம இனம் தானே அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனால் இவர் பட்டத்து ராஜாவிலிருந்து தூக்கி எறிஞ்ச பிறகு நேரடியாக பொந்தியு பிலாத்தினுடைய ஆட்சி கீழே வரும்போது, நேரடியாக கவர்னருடைய ஆட்சி கீழே வரும்போது மக்களுக்கு இஷ்டப்படலை. அங்கே சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, எழும்பி சில மத தலைவர்கள், நாம் இன்னொரு அரசனுக்கு வரி கட்டுறது ஆண்டவருக்கு பிரியமில்லை, அது நியாயம் இல்லைன்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. அந்த சிந்தை தான் இங்கே இருக்குது. இப்போ சிலர் இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்குறாங்களே, இவங்க இயேசுவை வாயின் வார்த்தைகளில் குற்றத்தை கண்டுபிடிச்சு அவரை ஒன்று தேச துரோகி அல்லது மத துரோகி ஏதாவது ஒரு விதத்தில் அவரை அடைச்சி கொலை பண்ணணுங்கிறதுக்காக சட்ட ரீதியாக அவரை கொல்றதுக்கு திட்டம் போட்டு இப்படி கேட்குறாங்க. ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும். நியாயம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? தங்களுடைய சொந்த யூத ஜனங்களுக்கு இவர் துரோகி ஆயிடுவார். அப்போ யூதர்களெல்லாம் வரி கொடுக்கறது நியாயம்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மக்குள்ள உள்ள பெரிய பெரிய மத தலைவர்கள்லாம் வரி கொடுக்கக்கூடாது, நாம் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, ஆண்டவர் நம்மை விடுதலையாய் வைத்திருக்கிறார் என்று நம்முடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகம விதிப்படி நம்ம இருக்கக்கூடாது, யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. ஆனால் இவர் வரி கட்டலாம், அது நியாயம்னு சொன்னால்
சொந்த ஜனங்களால் அவர் பகைக்கப்படுவார், வெறுக்கப்படுவார். சரி, ராயனுக்கு வரி கொடுக்கறது தவறு அப்படின்னு சொன்னால் இவர் மேலே ராஜவிரோத குற்றம், ராஜ துரோக குற்றம் இவர் மீது சுமத்தப்படும். இந்த செய்தி உடனே கவர்னருக்கு போகும். வரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் புரட்சி ஏற்படுத்துகிறாரு, ஜனங்களை கலகத்துக்குள்ளே வழி நடத்துகிறாரு, அமைதியை கெடுக்கிறாரு. உடனே பிடிப்பாங்க, வெட்டிடுவாங்க. அப்போ அதுக்கான வழியை தான் இங்கே கேட்குறாங்க. சரி, அதற்கு அவருடைய தந்திரத்தை அவர் அறிந்து 23, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்ட பிறகு ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள் அப்படின்னு கேட்டார். இதில் இருக்கிற சொருவமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதில் ஒரு சொருவம் போட்டிருக்கு. நம்முடைய பைசாவிலையும் சொருவம் போட்டிருக்கு. அசோகர் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு பலதுலையும். பிறகு ஏதோ கதிர் அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. சில இதில் பாராளுமன்றத்தினுடைய படம் போட்டிருக்காங்க. அந்த சொருவம் செதுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ரூபா நோட்டில் காந்தியினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி அங்கேயும் ராஜாவினுடைய, சீசருடைய, ராயருடைய சொருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ராயர் பூமியிலே கடவுள் என்றும் எழுதப்பட்டிருக்கு. அவங்க எழுதி வச்சிருக்காங்க, இவர் கடவுள் அவதாரம் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. அதான் அந்த சொருவம் என்ன, மேலே எழுதியிருக்கக்கூடிய எழுத்து என்னன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க அது யாருடைய? அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். இப்போ தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். அப்போ ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்க, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்க. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவர்கள் வாயடைத்து போனார்கள். இயேசு கிறிஸ்து மிகுந்த ஞானமாய் பதில் சொன்னார். இந்த பணத்தில் ராயருடைய சொருவம் பொறிக்கப்பட்டிருக்கு, அவருடைய எழுத்து இருக்குது, ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போது வரி கட்டலாமா? நாட்டுக்கு வரி கட்ட வேண்டியது இருந்தால் கட்டணும். நாட்டில் உள்ள அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் 3 தான் உருவாக்கினார் இந்த உலகத்தில், பாக்கியெல்லாம் நம்ம தான் உண்டாக்கிட்டோம். அதில் 3 எது? ஒன்று ஒரு குடும்பம், ஆதாம் ஏவாளாகிய குடும்பம். அவங்கள ஆண்டவர் கணவன் மனைவியாக இணைச்சி அவர்களை ஆசீர்வதித்து பெற்று பெறுங்கன்னு சொல்லி எல்லாம் சொன்னார் இல்லையா? ஒரு குடும்பத்தை ஆரம்பித்தார். அப்புறம் உடனே ஆஸ்பத்திரி ஆரம்பிக்காரு, பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாருன்னு நினைக்காதீங்க, தொழிற்சாலை ஒன்றும் ஆரம்பிக்கலை. 2வது ஆண்டவர் ஆரம்பித்தது கவர்மெண்ட், ஆளுகைகள் ஆண்டவர் ஆரம்பித்தார். மனுஷன் நல்ல ஜீவனம் பண்ணுறதுக்கு சில ஒழுங்கு, சட்டம், நீதி, நியாயம் சமூகத்துக்கு தேவை. ஆகவே அரசாங்கத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தீமை செய்கிற அதிகாரியாக இருந்தாலும் அவனுக்கு கூட கீழ்ப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அதிகாரத்தை கீழ்ப்படிங்க, தீர்வையை யாருக்கு செலுத்தணுமோ அவங்களுக்கு செலுத்துங்க, ராஜாவை கனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏன்னா அவங்க பல நலத்திட்டங்களை நமக்கு செய்கிறாங்க, பல நிர்வாக பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்குது, தேவைகள் இருக்குது, அவங்க செய்கிறாங்க. அது தேவனால் கொடுக்கப்பட்டது. 3வது ஆண்டவர் ஆரம்பித்தது சபை. இந்த சபையை நான் கட்டுவேன், இந்த கல்லின் மேல் சபை, என் சபை கட்டப்படும். அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. சபை கிறிஸ்துவனுடையது. கிறிஸ்து சபையின் மூலைக்கல்லாக இருக்கிறார். கிறிஸ்து சபையின் அஸ்திபாரமாக இருக்கிறார். கிறிஸ்துவே சபையின் நல்ல மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர், பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். ஆக இந்த 3 தேவனால் துவங்கப்பட்டது. மற்றெல்லாம் நம்ம ஆரம்பித்து வச்சுருக்கிறோம். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம நிறைய வச்சுருக்கிறோம். அப்போ இந்த ராயருக்கு வரி கொடுக்கறது கொடுங்கன்னு சொல்கிறார். அதுக்காக கும்பிட சொல்லலை. அதில் மேலெழுத்தில் எழுதியிருக்குது, இவர் கடவுள் அவதாரம், இவரை கும்பிடுங்கள். எல்லாரும் கும்பிடுவாங்க. அன்னைக்கு அரசனை கும்பிடுற ஒரு பழக்கம் இருந்துச்சு. வருஷத்தில் ஒரு நாள் விழா வச்சு அரசனை கும்பிடுவாங்க. அதை ஒன்றும் சொல்லலை. அவங்களுடைய அதிகாரம் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. அவங்களுக்கு கொடுப்பது கூட கட்டுப்பாடுக்கு உட்பட்டது தான். எவ்வளோ தூரம் அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக பேசலையோ, நம்மளை கட்டாயப்படுத்தலையோ அந்த அளவுக்கு கீழ்ப்படியலாம். அதுக்கு பிறகு ஆண்டவருக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும்.
அவங்க தேவன் போட்ட கட்டளைக்கு, தேவனுடைய வாழ்க்கை முறைக்கு எதிராக அவர்கள் நடந்தால் நாம தேவனுக்கு தான் முதல்ல கீழ்ப்படியணும். சரி, இப்போ அடுத்து என்ன செய்யணும்? தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கள். தேவனுக்கு கொடுப்பதில் எல்லையே இல்லை. அரசனுக்கு கொடுப்பதில் கொஞ்சம் எல்கை இருக்கு, லிமிட் இருக்கு. இவ்வளவு கொடுத்தா போதும், வரி இவ்வளவு தான், அதை கட்டலாம், தீர்வை இவ்வளவு, அதை கட்டலாம். ஆனால் தேவனுக்கு நீங்கள் எங்கே எல்லை வைப்பீங்க? எல்லையே இல்லை. தேவனுக்குரியது என்ன? இன்னைக்கு புதுசாக வந்திருக்கோம், இந்த புது வருஷத்துக்குள்ள தேவனுக்குரியது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், தேவனுக்குரியது என்ன தெரியுமா? ஆராதனை தேவனுக்குரியது. ஆராதனை தேவனுக்குரியது. இந்த உலகமே உண்டாகிறதுக்கு முந்தையே ஆராதனை இருக்கிறது. கெருபீன்கள், சேராபீன்கள் ஆராதிப்பதற்காக தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். கோடான கோடியான தேவதூதர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கும்படி லூசிபர் என்று ஒருவனை ஆராதனை தலைவனாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த ஆராதனையில் உள்ள முழு நிர்வாகத்தையும் அவனே ஏற்று நடத்தி கொண்டிருந்தான். அவனை மற்ற எல்லா தேவதூதர்களை விடவும் அழகாகவும் சிறப்பாகவும் அவர் செய்திருந்தார். அவன் விசேஷித்த ஒரு ரூபி. அவன் தேவனுடைய அக்னிமயமான அந்த கற்களின் நடுவே உலாவினவன். அவனை விசேஷமாய் வைத்திருந்தார். ஆனால் அவன் தன்னுடைய அழகு, தன்னுடைய அறிவு, தன்னுடைய அதிகாரம் இவைகள் மீது அவன் கொடுத்த ஆண்டவர் என்று தெரியாமல், இவருக்கு இத்தனையும் கொடுத்தது ஆண்டவர் என்று அவன் உணராமல் பெருமை கொண்டு அந்த ஆராதனையை அபகரிப்பதற்காக நினைத்தான். ஆண்டவரை ஒரு பக்கம் தள்ளிவிட்டு தானே அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆராதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். தன்னைத்தானே கடவுளாக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆகவே யுத்தம் வானத்தில் உண்டாயிற்று. அவனுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான். அவன் மட்டுமல்ல, அவனோடு கூட சேர்ந்த அவனுடைய ஒரு பகுதி தேவதூதர்களுடைய கூட்டம், அவனுடைய அனுதாபிகள், அவனுடைய ரசிகர்கள் சேர்த்து தள்ளப்பட்டார்கள். ஆராதனை தேவனுக்குரியது. அவருக்கே கனம், மகிமை, புகழ், மகத்துவம், வெற்றி சகலமும் அவருக்குரியது. ஹல்லேலூயா! என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை ஆராதிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் காரணர் அவர். சகல நன்மைக்கும் சகல ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றும் காரணராய் இருக்கிறவர் அவர்தான். அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளும் போது மட்டுமே நம்முடைய வாழ்வின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கக்கூடிய இடத்தினுடைய அர்த்தம் அப்பதான் எனக்கு தென்படும். நீங்கள் தேவனை உங்களுடைய வாழ்வின் மையமாக வைத்து அவரையே ஆராதிக்க வேண்டும். உலகம் இன்றைக்கு தேவனை விட்டுவிட்டு பலதை ஆராதித்து கொண்டிருக்கிறது. சிலர் பணத்தை ஆராதிக்கிறார்கள், சிலர் பொன்னையும் பொருளையும் ஆராதிக்கிறார்கள், சிலர் மனிதர்களை ஆராதிக்கிறார்கள், சிலர் இந்த பூமியில் உள்ள சிருஷ்டிகளை ஆராதிக்கிறார்கள், சிலர் தங்களை தாங்களே ஆராதிக்கிறார்கள். ஆனால் ஆராதனைக்கு உரிய ஒரே ஒருவர் அவர்தான். ஆட்டுக்குட்டியான ஒருவரே. அவர்தான் முத்திரையை உடைக்கவும் அதில் எழுதப்பட்ட நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றவும் வல்லமை உள்ளவர், அதிகாரம் உள்ளவர் அவர் மட்டும்தான். அவர் அந்த முத்திரையை உடைத்த போது பரலோகத்திலே பெரிய ஆரவாரத்தின் சத்தம் கேட்டது. துதியும் ஸ்தோத்திரமும் அவருக்கு ஏறெடுக்கப்பட்டது. மூப்பர்கள் 24 பேர் தங்களுடைய கிரீடங்களை ஆண்டவருக்கு முன்பாக வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக ஒரு பெரிய சுதந்திர போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அதற்கு மோசேயை தலைமை ஏற்கும்படி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அதிகாரப்படுத்தி வைத்தார். அப்பொழுதெல்லாம் மோசே போய் நிற்கும்போது, அங்கிருந்த அந்த பெரிய அரசனிடம் போய் நிற்கும்போது, 430 வருஷம் அடிமைகளாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யுங்கள், நாங்கள் எங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறோம் என்று சொல்லாமல் எங்களை விடுதலை செய்யுங்கள். எதற்கு? நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரும் அதே வார்த்தை தான் சொன்னார். என் ஜனங்களை ஆராதனை செய்ய போகவிடு, ஆராதிக்க போகவிடு.
ஆராதனை தேவனுக்குரியது, மகிமை அவருக்குரியது, கனம் அவருடையது, வல்லமை அவருடையது, வெற்றி அவருடையது, மகத்துவம் அவருடையது. எதையும் நாம் தொட்டு வாயில வச்சு நக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்க கூடாது. சகலம் அவருக்குரியது. ஆனால் எத்தனை முறை மனிதர்களாகிய நாம் நான் செஞ்சேன், எனக்கு நடந்தது, என்னால தான், நான் தான் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறோம். நிறைய தடவை அந்த மகிமையை நாம் எடுக்க நினைக்கிறோம். அந்த புகழ், அந்த கனம், அந்த பெருமை, அந்த மேன்மை எனக்கு வரணும், என்ன சொல்லிடணும், என் பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு துடிப்பு கிடக்கு. யாராவது நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணலை, நம்மளை அந்த மாதிரி சொல்லலை, இவங்களால தான், நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலைன்னா அவ்வளோதான். மேடையில் வச்சு புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். பாடையில் வச்சு செத்த பிறகு பாடையில் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு நல்லவர்னு, அன்னைக்கு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி மேடையில் வச்சு புகழ்வாங்க. அதை அநேகம் பேர் விரும்புகிறாங்க. தற்புகழ்ச்சியை நிறைய பேர் நாடுறாங்க. மனுஷன் புகழ்றது தேன்மை தான் இருக்கும். ஆனால் மனுஷர் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஐயோ, அந்த புகழ்ச்சியை நீங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவனுக்குரியது. எது நடந்தாலும் அது தேவனுக்குரியது. தேவன் தேவன் என் வாழ்வில் நடந்த எல்லா உயர்வுக்கும் நன்மைக்கும் எனக்கு கிடைச்ச எல்லா ஈவுகளுக்கும் ஆரணர் அவர்தான். ஆராதனை தேவனுக்குரியது. தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்க ஆராதனை. ரெண்டாவது இன்னும் ஒன்று தேவனுக்குரியது. என்ன தெரியுமா? எழுதியிருக்கிறது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்க சரீரம் உங்களுக்குள்ளது தான். அதை நம்ம சொல்றோம், என் கை, என் காலு, என் கண்ணு, என் மூக்கு, என் உடல், நான். அது உண்மைதானா? முழு உண்மை கிடையாது. நாம் நமக்குரியவர்கள் அல்ல. எழுதியிருக்கிறது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றது. ஆண்டவர் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஜீவனை ஊதி இருக்கிறார். ஆச்சரியமாய், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்முடைய அம்மாவுடைய வயிற்றில் நாம் தேவனுடைய கரத்தால் உருவாக்கப்பட்டோம். அவர் ரொம்ப நிதானமாக நேரம் எடுத்து நம்மை அற்புதமாய் உருவாக்கினார். 280 நாள் அவர் எடுத்துக்கிட்டார். 40 வாரம் எடுத்துக்கிட்டார். அற்புதமாய் நம்மை உருவாக்கி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியை கொடுத்து நம்மை வளர்த்தி வருகிறார். நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லாம் அவர் நமக்கு கொடுத்தது. பூமி அவருடையது, அதில் விளையக்கூடிய பொருட்கள் அவருடையது. அவர் தான் மழையை கொடுக்குறாரு, அவர் தான் காற்றை நமக்கு வீச செய்கிறாரு, அவர் தான் நமக்கு சூரியனை நமக்கு உதிக்க செய்கிறாரு. அவருடைய கிருபை தான். நாம் அசைகிறோம், பிழைக்கிறோம் என்றால் தேவனால் நடக்கிறது. சகலமும் தேவனால். நம்முடைய சரீரம் தேவனால் பெற்றது. அது மட்டுமல்ல, நம்மில் தங்கியிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். ரெண்டாவது, இன்னொரு விதமாக நாம் தேவனுக்குரியவர்கள். நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஒரு நாணயத்தை கொண்டு வான்னு கேட்டாரா இல்லையா? அந்த நாணயத்தில் யாருடைய சொருவம் பொறிக்கப்பட்டிருக்குன்னு கேள்வி கேட்டார்ல. அப்படி கேள்வி கேட்ட போது இது ராயனுடைய சொருவம் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி இப்போ யோசித்து பாருங்க, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கள். உங்கள் மேலே தேவனுடைய சாயல் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் எழுதியிருக்குது, தேவன் தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி மனுஷரை உண்டாக்குவோமாக என்றார். மனிதனை தேவ சாயலில் அவர் உருவாக்கினார். நம்ம பாவிகளாகவே இருந்தாலும், பாவியா பிறந்தாலும், நமக்குள்ளே ஒரு தெய்வ சாயல் இருக்கிறது. உங்களுக்குள்ள ஒரு தேவனுடைய முத்திரை இருக்கிறது. ஆக நாம தேவனுக்குரியவர்கள். நம்ம அப்பா அம்மா ஒரு பெயர் போட்டிருப்பாங்க, ஆனா தேவன் நமக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறார்.
நாம தேவனுக்குரியவர்கள், நம்முடைய சரீரம் தேவனுக்குரியது. ஒருவேளை தெய்வ சாயல் கசங்கி இருக்குது, இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் ஆண்டவர் நம்மை திரும்பவுமாய் புதிய படைப்பாய் மாற்றுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய். உங்கள் சரீரம் தேவனுக்குரியது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? இதை தேவனுக்கு கொடுப்பது தான். தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள். சரீரத்தை தேவனுக்கு கொடுங்க. எனக்கு உரிமை இருக்குது. என் கையை நான் எப்படினாலும் பயன்படுத்தலாம், என் வாயை நான் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், என் வயரை நான் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், என் காலை நான் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், என் கண்ணை நான் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். சொந்த இஷ்டம், என் இஷ்டம், எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் உங்களுடைய அவயவங்களை கிறிஸ்துவுக்காக அன்பினால் அடிமைப்படுத்த ஒப்புக்கொடுங்கள், அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். அப்படி கொடுத்தீங்கன்னா விடுதலையாக நீங்கள் வாழலாம். ஒரு உண்மையான விடுதலை கிறிஸ்துவுக்கு நம்மை அடிமையாக ஒப்பு கொடுப்பதில் தான் இருக்கிறது. ஏன் இஷ்டப்படி வாழ்வதற்காக இல்லை, ஆண்டவருடைய இஷ்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா நீங்கள் விடுதலையாய் வாழலாம். இல்லாவிட்டால் நம்ம அடிமையாயிடும். ஒரு அப்பாவுக்கு 2 பையங்க இருந்தாங்க. ஒருத்தன் நினைச்சான் அப்பா கிட்ட நம்ம இருக்கிறது அடிமைத்தனம் என்று யோசித்தான். 4 பேர் உசுப்பேத்தி விட்டாங்க. ஆமாடா, என்னடா உங்கள் அப்பா சொல்கிறதே கேட்டுட்டு இருக்க, உனக்கு வயசு என்ன ஆச்சு, உன்கிட்ட நிறைய திறமை இருக்குது, அறிவு இருக்குது, உனக்கு அது தெரியும் இது தெரியும், நீ அப்படியே சேட்டலைட் விடலாம், வா வெளியே. இவ்வளோ சொத்து வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா சொன்னபடி தான் கேட்கணுமா? சொத்தெல்லாம் பணமாக மாற்றி சூட்கேஸில் அடைச்சி தூர தேசத்துக்கு போயிட்டான். ஆனால் அங்கே அடிமையாயிட்டான். மனசு போல நடந்தான், எல்லாவற்றுக்கும் அடிமையாகி போனான், காலியாயிட்டான். ஒவ்வொரு நாள் அவருக்கு புத்தி தெளிஞ்ச போது நினைச்சான், எங்க அப்பா வீட்டில் எவ்வளவோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, வேலைக்காரங்க, ஆனா அவங்க வயறார சாப்பிட்றாங்க, விடுதலையா இருக்காங்க. நான் எங்க அப்பாவுக்கு மகனா இருந்தோம், எனக்கு இந்த விடுதலை இல்லையே. நான் எங்க அப்பா கிட்ட போவேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். வந்தபோது தான் அவனுக்கு விடுதலையை பாருங்க. அவங்க அப்பா அவனை தூரத்திலே கண்டு கழுத்தோட சேர்த்து கட்டி அடைச்சிக்கிட்டார். பண்ணி நாத்தமெல்லாம் பார்க்கல. அவனை முத்தமிட்டு அவனை அழைச்சிட்டு வந்து அவனை உடனே நல்ல குளிக்க வச்சு புது வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்தார். இல்லை, ஆண்டவர் கொடுக்கறத பாருங்க, என்ன விடுதலை! அது மட்டுமா, ஒரு அடிமைக்கு செருப்பு கிடையாதுங்க, ஆனால் இவனுக்கு பாதரட்சைகளை போட்டு. ஒரு அடிமைக்கு அதிகாரம் இல்லை, கைக்கு மோதிரத்தை போட்டு வைத்த. அது மட்டுமா, இவனுக்காக ஒரு பெரிய விருந்து, ஊரையெல்லாம் அழைச்சி அவசரமா பெஸ்ட் நல்ல ஒரு பெரிய டின்னர், நல்ல விருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, வீட்டுக்கு வந்தபோது எவ்வளோ பெரிய விடுதலை! அப்பா கிட்ட தான் இருக்கு விடுதலை. அதனால உங்க சரீரத்தை நீங்க தேவனுக்கு சமர்ப்பித்தால் விடுதலையோடு வாழலாம். பாருங்கள், ஒரு வசனம் நம்ம அதை கவனிக்காம விட முடியாது. ரோமர் 12:1, இப்படி இருக்க சகோதரரே, இப்படி இருக்க அப்படி இருக்கேன்னு வருது இல்லை, ரெண்டையும் போடலாம். அப்படி இருக்கேன்னு சொல்லலாம், இப்படி இருக்கேன்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. therefore and wherefore this doesn't matter, it's both same. அது 1லேருந்து 11 அதிகாரத்தையும் சேர்த்து சொல்ற ஒரு வார்த்தை தானா. அப்படி இருக்க அப்படின்னு சொன்னா அது எளிதான ஒரு விளக்கம் இல்லை, நிறைய இருக்கு. இயேசு கிறிஸ்து உங்களை நிறைய கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறார். நீங்க பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க, அந்தகாரத்தில் இருந்தீங்க, உங்களை வெளிச்சத்தினிடத்தை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க ஒரு காட்டு ஒலிவ மரமா இருந்தீங்க, உங்களை இன்னொரு கிளைய வெட்டி விட்டுட்டு நல்ல தரமான ஒலிவ மரத்துல ஒட்ட வச்சிருக்கார். நல்ல கனி கொடுக்கும்படியா இதையெல்லாம் செய்திருக்கிறார். பழைய எஜமான் பேய், அவன்கிட்ட இருந்து உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார், தன்னுடைய சொந்த ரத்தத்தை கிரயமா கொடுத்து. அப்படிப்பட்டவர் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆராதனை என்னவா? மியூசிக் இல்லாட்டியும், ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டியும், பாஸ்டர் இல்லாட்டியும்,
எல்லாம் சேர் போட்டு ஒரு அறைக்குள்ளே வராவிட்டாலும் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு ஆராதனை. என்ன ஆராதனை? அப்படி சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கொண்டே போவது. சதானா, நீங்கள் பலதும் உங்கள் இஷ்டமான ஒன்றை செய்ய நினைக்கும் போது, இல்லை நான் இதை என் இஷ்டமானது செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுத்துருக்குறேன். யோபு சொல்கிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாக இருப்பது எப்படி? பார்த்தீங்களா? என் கண்ணை என் இஷ்டத்துக்கு விட மாட்டேன், உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, அலைஞ்சு திரிய விட மாட்டேன், என் வாய் இஷ்டம் போல பேச விட மாட்டேன், என் வாய் ஜீவ ஊற்றா இருக்கணும், என் கை என் கால் என் அவயவங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது. செல்ஃபோனை கையில் எடுக்கும்போது ஒரு எச்சரிக்கை சத்தம் லேசாக காதில் விழுது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும்போது ரைட், வேதத்தை வாசிப்பது, தேவனோடு நேரம் செலவழிப்பது தான் முக்கியம். இதை நான் தொடர்ந்து பார்க்க மாட்டேன். இல்லை கொஞ்சம் ஃபேஸ்புக்கை பாரு, அப்புறம் அதுக்கு முடிவே இல்லையே, நல்லா சரி அது கூட ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்திருக்கிற வாட்ஸ்அப் என்னென்னு பார்த்துரு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி ஐமே எப்படி போகுது பாரு. உங்கள் தனிப்பட்ட நேரம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் போயிடுதே. தேவனுக்கு உங்களுடைய சரீரத்தை கொடுங்கள், உங்கள் நேரத்தை கொடுங்க. நேரம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். யார் வச்சது 24 மணி நேரம்? 1 மணி நேரத்தை 60 நிமிஷமாக பிரித்தது யாரு? 1 நிமிஷத்தை 60 நொடியாக பிரித்தது யாரு? வாரத்துக்கு 7 நாள்னு சொன்னது யாரு? 12 மாதம் சேர்ந்தா 1 வருஷம்னு சொன்னது யாரு? தேவன் வைத்திருக்கிற திட்டம் இதெல்லாம். யாராவது சொல்ல முடியுமா? யாரோ சொல்கிறான், கடவுள் இல்லைன்னு நான் சொல்கிறேன், ஆனால் அவருக்கு கேட்டால் அவர் என்னை விட்டுருவாரா? பைபிள் எழுதியிருக்குது, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார். இதெல்லாம் பார்த்தா கூட தெரியாதோ யார் இந்த ஒழுங்கு கிரமமெல்லாம் செஞ்சது? இப்படித்தான் சூரியன் சுற்றி வரணும், இப்படித்தான் பூமி சுற்றி, யார் செஞ்சது? இரவு பகலெல்லாம் அவர் தான். நமக்கு கொடுத்திருக்கிற நேரம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு இந்த காலங்களை கொடுத்திருக்கிறார். இதை நம்ம தக்க விதமாக பயன்படுத்தணும். காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு நல்லா பயன்படுத்திக்கணும். இது கிருபையின் காலம். நம்ம பக்கத்தில் ஆத்மாக்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவசரகதியாக நம்ம ராஜாவினுடைய வேலை அவசரமாக செய்ய வேண்டிய வேலை. ஆகவே நம்ம அந்த நேரத்தை நம்ம ஆண்டவர் கொடுக்கணும். நேரம் மட்டும் இல்லை, நாட் ஓன்லி யுவர் டைம், யுவர் ட்ரெஷர்ஸ், அதுவும் தேவனுக்குரியது. உங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் தேவனுக்குரியது. நீங்கள் உடுத்திருக்கிற உடுப்பு, நீங்கள் இருக்கக்கூடிய தங்கக்கூடிய வீடு, நீங்கள் உபயோகிக்கக்கூடிய வாகனம், சகலமும் தேவனால் வந்தது. எல்லாம் அந்த இரும்பெல்லாம் ஆண்டவருக்குள்ளது தான். பூமியில் உள்ள கனிமங்களை எடுத்து தான் செஞ்சுருக்காங்க. எல்லாம் அவர் மனுஷனுக்கு இலவசமாக கொடுத்தாரு. அதை எடுக்கிறதுனால வரக்கூடிய விலை ஏற்றம், பிறகு நமக்கு டேக்ஸ் போட்டு அடிக்கிறதுக்கு நல்ல ஆட்கள் இருக்காங்க. அதனால நமக்கு ஏறிக்கிட்டே இருக்குது, விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. எல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்துருக்காரு. சகலமும் எனக்குரியதெல்லாம் தேவனால் வந்தது. அதனால் உங்கள் ட்ரெஷர்ஸ் ஆண்டவர் கொடுங்க. எழுதியிருக்குது, எனக்குரியதை எனக்கு கொடு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வாங்க. நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று என்னை சோதித்து பார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கு. கொடுக்குறத ஆண்டவர் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்தாங்க பாருங்க, அவங்க 3 ஞானிகளா 30 ஞானிகளானெல்லாம் போடலை. காணிக்க 3 கொடுத்ததை வச்சு 3 பேராக இருக்கும்னு நம்ம சொல்லிக்கிறோம். பொன், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம், இவைகளெல்லாம் அந்த குழந்தைக்கு காணிக்கையாக வச்சாங்க. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அல்ல, தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து அள்ளி கொடுத்துட்டாங்க. அதுதான் அந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்கு நீண்ட நாள் தேவைப்பட்டது. அப்பா போகிற வழியெல்லாம் சாப்பிட்றதுக்கு இயேசுவை பெற்றெடுத்த பிறகு அவங்க சாப்பாட்டுக்கு அலைஞ்சு தெரியலை. அதுக்கு முந்தி மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கு அவங்க பிரயாணங்களுக்கு போதுமான தேவைக்கு கிடச்சிது. அதை விற்று அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. பொன், வெள்ளி, தூபவர்க்கம்.
இயேசு கிறிஸ்து வந்த வீட்டில் என்ன நிறைவாயிடுச்சு. அவங்க கொடுத்தாங்க. நாம் நமக்குரியதை, நம்முடைய ட்ரெஷர்ஸ், நம்முடைய சொத்து சம்பாத்தியம் தேவனுக்குரியது. அதில் ஒரு பகுதி நம்ம ஆண்டவர் கொடுக்குறோன்னா மீதம் இருக்கிறதும் ஆண்டவருக்குரியது தான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் அதை கொடுக்குறோம். இதெல்லாம் எனக்கு, இது மட்டும்தான் ஆண்டவருக்கு இல்லை, இல்லை 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 இல்லை, எல்லாமே ஆண்டவருக்கு. அதில் ஆண்டவருக்குரியது என்பதற்கு அடையாளமாக ஒரு பகுதியை நான் கொடுக்குறேன். ஆனால் இதுக்கு மேலேயும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. மிச்சம் இருக்குது பாருங்கள், 9 பங்கு 8 பங்கு, இது மேலேயும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. கேட்டால் கொடுக்கணும். நம்முடைய சொத்து சம்பத்து எல்லாம் அவருக்குள்ளது. அது சுவிசேஷத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்தணும். நாட் ஓன்லி டைம், நாட் ஓன்லி ட்ரெஷர்ஸ், அவர் டேலண்ட்ஸ், நமக்கு இருக்கக்கூடிய திறமைகள், சத்துவம், வல்லமை தேவனுக்குரியது. பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சகல திறமைகளையும் பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்னா அதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். நம்முடைய சரீரம் தேவனுடையது. அது மட்டும் இல்லை, தேவனுக்கு இன்னொன்று தேவனுக்குரியது, அன்பு தேவனுக்கு வேணும். அன்பு. ஆண்டவர் நம்மகிட்ட என்ன விரும்புகிறாரு? நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா இந்த வேத பகுதியை மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் இந்த கேள்வி கேட்குறாங்க. இயேசு அதுக்கு பதில் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு இயேசு இப்படி நல்லா பேசுகிறாருன்னு சொல்லி ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தவன் 28வது வசனம் 12:28, அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து இயேசுவினிடத்தில் வந்து கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. எது வேணுங்க ஆண்டவருக்கு? உங்க அன்பு வேணும். ஆண்டவர் எதை விரும்புகிறாரு? அன்பை கேட்குறாரு. நம்ம எதை கொடுக்கலான்னு நினைக்கிறோம்? சடங்குகள்னால மாற்றி ஏதாவது செஞ்சுக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது, கடமைக்காக ஒரு நேரம் பைபிள் படிக்கிறது, கொஞ்ச நேரம் கட்டாயத்துக்காக ஜெபம் பண்ணுறது, ஏதோ காணிக்க தசமபாகம் கொடுக்கறது, இதெல்லாம் இல்லைங்க. உங்கள் அன்பு, அன்பு இல்லாமல் செய்யக்கூடிய எந்த செயலும் ஆண்டவர் ரசிக்கிறது இல்லை. அன்பு தான் ஆண்டவர் தேவை. எல்லாவற்றிலையும் பெருசு, நிலையாக நிற்கக்கூடியது அன்பு தான். பைபிள் எழுதியிருக்குது, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. என் சரீரத்தை நான் சுட்டரிக்க கொடுத்தாலும், எனக்குள்ளதையெல்லாம் நான் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஆகவே அன்பு தான் மேன்மையானது. அன்பு தான் ஆண்டவர் கேட்கிறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ ஆண்டவரை அறிஞ்ச நேரத்தில் உன் இளவயதின் அன்பு அவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறார் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில். நான் அதை ரசித்தேன். உன் இளவயதின் அன்பு எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. ஆனால் போக 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 என் கூட உள்ள நடக்க எல்லாமே உனக்கு சும்மா, அது ஒரு வாய்ப்பாடு மாதிரி, மெக்கானிக்கலாக சும்மா அர்த்தம் இல்லாமல் நீ நடந்துக்கிட்ட, அன்பு இல்லாமல் நடக்கிறியே, உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறது உன் அன்பு தான் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவருக்கு நம்முடைய முழு அன்பு, முதல் அன்பு அவருக்குரியது. ஆண்டவருக்குரியது ஆண்டவர் கூடுன்னு சொல்லும்போது இன்னொரு காரியத்தை நம்ம ஞாபகம் வைக்கணும், கீழ்ப்படிதல். ஆண்டவர் உரியது என்னன்னா நம்மகிட்ட கீழ்ப்படிதல். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் கிட்ட பேசும்போது சொன்னாரு, ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமா? நம்முடைய தகன பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் அல்ல, கீழ்ப்படிதல். தேவன் விரும்புகிறபடி அவருக்கு, அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து கீழ்ப்படுகிற பாரு, அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதை விட மேன்மையானதில்லை கீழ்ப்படிதல். ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க.
நமக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது ஒரு கீழ்ப்படிதல். பைபிள் எழுதியிருக்குது, இந்த ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், நோவா தேவன் சொன்னபடி எல்லாம் கீழ்ப்படிந்தான். அதுதாங்க ஆராதனை. கீழ்ப்படிதல் ஒரு பெரிய ஆராதனை. கீழ்ப்படிதல் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். யோசிங்க, ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? தேவனுக்குரியது என்ன? ஆராதனை. அவருக்குரியது. நம்முடைய சரீரம் அவருக்குரியது. அதோடு கூட சரீரம் அவருக்குரியதுன்னு சொல்லும்போது நம்முடைய தாளந்து, நம்முடைய திறமைகள், நம்முடைய சொத்து சம்பத்து ஆண்டவருக்குரியது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மற்றொரு காரியம் நம்முடைய அன்பு, நம்முடைய கீழ்ப்படுதல். கடைசியாக ஒன்று கூட நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவருக்கு தேவை அவரோட கூட சேர்ந்து நாம் செயல்படுவது, கோவொர்க்கர்ஸ். அவரோட கூட நம்ம இணைஞ்சு வேலை செய்கிறத அவர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறாரு? நம்மை ஆண்டவர் இந்த பூமியில் ரட்சித்து இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு ஸ்தானாபதிகளாய் நம்மை வைத்திருக்கிறார். We are ambassadors for Christ. கிறிஸ்துவுக்கு நாம் ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம். எங்கே இருக்குது அப்படி? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 5:18. ரொம்ப அதை வாசிக்கலை, ஆனாலும் ஒரு சில வசனங்கள் வாசிட்டுமா? 5:18 பாருங்கள். இவைகளெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அதனால் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன? எல்லார்கிட்டையும் என்ன சொல்லணும்? ஒப்புரவாகுங்கள். யாரோட? தேவனோட ஒப்புரவாகுங்கள். reconcile with God. ஆண்டவரோட நல்மனம் பொறுத்து. உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில உன் பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்ன? எல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க, நிறைய சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு விளக்கம் தெரியுமா? அத்தனை பேருக்கும் நீங்கள் விளக்கம் கொடுத்துருவீங்களா அவ்வளோ பிரச்சனைக்கும்? நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன், உன் பிரச்சனை எனக்கு புரியுது. என்ன புரியுது? ஒரு நாளும் உனக்கு புரியாது. நீ அதுக்கு விளக்கமே சொல்லிக்கிட முடியாது. அடிப்படை பிரச்சனை என்னென்னா, அப்பாவை விட்டு பிரிஞ்சிருக்கிறான். அதுதாங்க அடிப்படை பிரச்சனை. அதை ஒன்று சரி பண்ணால் ஏகப்பட்ட பிரச்சனை சரியாயிடும். அதனால் இதைத்தான் சொல்லணும், நீங்கள் reconcile with God. ஆண்டவரோட ஒப்புரவாகு. அது ஒன்று மட்டும் சொல்லுங்க. எல்லா பிரச்சனையும் என்ன, நமக்கு என்ன பெரிய நம்ம அறிவு ஜீவிகளா? எல்லாருடைய பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இது மட்டும் சொல்லுங்க, உன் இருதயம் குணப்படணும், நீ சீரடையணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆத்மாதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்மாதாயம் தான் ஒரே ஒரு சொத்து நமக்கு. அதனால் அது ரொம்ப முக்கியம். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? அதனால் நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆண்டவரோட சேர்ந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்று. ஆண்டவர் உங்கள் மூலமாக வேலை செய்ய விரும்புகிறார். நீங்கள் அவரோட கூட உடன் பணியாளர்களாக, உடன் வேலையாளர்களாக இருக்க அவர் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்கு சுதந்திரரா, கிறிஸ்துவோடு கூட சுதந்திரரா, உரிமையானவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறார். அதனால் ஆத்மாக்களுக்காக அங்கலாய்ப்பதும் ஜெபிப்பதும் நம்முடைய அவசியம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த ஆண்டில் அதை யோசிங்க.